இனிமே அவசர உதவி அம்மாக்குன்னா கால் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க இங்கேயே வந்துட்டாங்க. ஒரு 1½ வருஷம் கழிச்சு வர்றாங்க. பல நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போகும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, அதே மாதிரி என் வீட்டுக்கு அம்மா வரத நினச்சி 2 நாளா அம்மாவை இங்கே கூட்டிட்டு போணும், அங்கே போகணும்னு லிஸ்ட் போட்ட வண்ணமா தான் இருந்தேன். அங்கே ஒரு சைடு எனக்காக அவங்களே கையால் பண்ண முந்திரி கொத்து, அச்சு முறுக்கு, தட்டை, இது போக இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி எல்லாத்தையும் அட்டைப்பட்டியில் போட்டு அழகாக ஒத்தையில தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரை, கருவேப்பிலை, லெமன் எல்லாம் எனக்கு பார்க்க மூஞ்செல்லாம் பழுதான். இது போக அந்த கொய்யாப்பழம் வர அவ்வளோ டேஸ்ட். அப்புறம் நேற்று பண்ண கேக்கை வந்து கையில் கொடுத்து அப்புறம் வாங்கியாச்சு. அப்புறம் காலையிலேக்கு மைசூர் மசாலா தோசையில் இனிதையே ஆரம்பிச்சுட்டு வரும்போதே அம்மா எனக்கு மீன் குழம்பு தான் சாப்பிடணும், சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு கையோட கையாக விளமீனை வாங்கிட்டு வந்து அவங்களையே வைக்க சொல்லியாச்சு. எங்கள் அம்மா சமைக்க ஆரம்பிச்ச நேரம் அவங்க உப்பே வீட்டில் இல்லை. நீ உண்மையாகவே வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்றியா இல்லை எங்கேயாட்டு வெளியே சாப்பிடுதான்னு எங்கள் அம்மாக்கே டவுட் வந்துருச்சு. அப்புறம் பீவ் மீ பப்பிமா நான் தான் சமைக்கேன்னு சொல்லி லைனாக எங்கள் அம்மா பண்ணதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நல்லா வயிறார சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சிறகடிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு.